வெல்கம் டு லேர்ன் வித் இன்வென்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சர்க்யூட் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் பேசிஸ் ஆஃப் சர்க்யூட் அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லா பார்க்க போகிறோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா ரெண்டு இருக்குது. ஒன்று கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, செகண்ட் ஒன் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஸோ இந்த ரெண்டு லா பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓம்ஸ் லா பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓம்ஸ் லா என்னதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்குள்ள ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். போன வீடியோலேயே நம்ம ஒரு கார்ட்டூன் பார்த்தோம். ஸோ இது ரிலேஷன்ஷிப் ஆஃப் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வோல்டேஜை வோல்ட்ஸுனும், கரண்ட்டை ஆம்பியர்ஸுனும், ரெசிஸ்டன்ஸை ஓம்ஸுனும் யூனிட்ஸில் மெஷர் பண்ணுவோம். இப்போ கிர்ச்சாஃப்ஸ் லாஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நோடு. ஒரு சர்க்யூட்டில் ரெண்டு எலமெண்ட் ஜாயின் பண்ணுற இடம் தான் நோடு. ஸோ இந்த சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு லோடு பல்பு. ஸோ இந்த ரெசிஸ்டரும் வோல்டேஜ் சோர்ஸும் கனெக்ட் ஆகிற இந்த இடம் நோட் 1, இது நோட் 2, இது நோட் 3, இது நோட் 4. நெக்ஸ்ட் ஒன் கரண்ட் ஃப்ளோ. ஸோ ஒரு சர்க்யூட்டில் எப்பயுமே கரண்ட் ஃப்ளோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரக்ஷன் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நோடு. ஸோ நோடில் எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணுறோமோ அதில் கரண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டைரக்ஷன்ஸை பொறுத்து கரண்ட் ஃப்ளோயிங் இன்சைட் த நோடாகவும் இருக்கலாம், கரண்ட் ஃப்ளோயிங் அவுட் சைட் த நோடாகவும் இருக்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஒரு நோடு இருக்குது. அந்த நோடுக்குள்ளே என்டர் ஆகிற கரண்ட், இந்த நோடுக்குள்ளே I1, I2, I3 அப்படின்னு 3 கரண்ட் என்டர் ஆகுது. ஸோ இந்த என்டர் ஆகிற இந்த கரண்ட்டோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த கரண்ட் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் தி நோடு. ஸோ I4, I5, I6. ஸோ இந்த 3 கரண்ட்டும் நோடை விட்டு வெளியில் எக்ஸிட் ஆகுது. ஸோ சம் ஆஃப் கரண்ட் என்டரிங் த நோட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட்ஸ் எக்ஸிட்டிங் த நோடு. ஸோ இதை கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லுவாங்க, இல்லை கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். இது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். இங்கே ரெண்டு நோட் இருக்குது. வோல்டேஜ் சோர்ஸ் 6 வோல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். R1ஓட வேல்யூ 1 கிலோ ஓம், R2ஓட வேல்யூ 3 கிலோ ஓம். இது நோட் 1, நோட் 2, நோட் 3. ஸோ இந்த சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருந்து ஃப்ளோ ஆகுது. இது I டோட்டல். நெக்ஸ்ட்டு ரெண்டாக டிவைட் ஆகிடும், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும். ஸோ R1க்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேல்யூ IR1. நெக்ஸ்ட்டு R2க்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் IR2. So current entering the node 2 I total, leaving the node IR1 and IR2. So நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, I total is equal to IR1 plus IR2ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். வோல்டேஜ் ட்ராப் இல்லாட்டி ஒரு கரண்ட் ட்ராப் ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கும். ஸோ இங்கே கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் தி கரண்ட். அக்கார்டிங் டு த வேல்யூ ஆஃப் தி ரெசிஸ்டர் கரண்ட் ஃப்ளோ வேரி ஆகும். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, I total is equal to IR1 plus IR2. ஸோ ஓம்ஸ் லா படி V is equal to IRன்னு நம்மளுக்கு தெரியும். இதிலிருந்து நம்ம கரண்ட் கால்குலேட் பண்ணணும்னா I is equal to V by R. நெக்ஸ்ட்டு IR1, அதாவது R1க்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு V divided by R1, total voltage source divided by R1. Similarly IR2 கால்குலேட் பண்ணுறதுக்கு V divided by R2. ஸோ ஃபர்ஸ்ட்டு IR1 கால்குலேட் பண்ணிடலாம். நம்மளுக்கு சர்க்யூட்டில் கொடுத்துருக்க வேல்யூஸ் வோல்டேஜ் 6 வோல்ட்ஸ், R1 1 கிலோ ஓம், R2 3 கிலோ ஓம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் IR1 கால்குலேட் பண்ண போகிறோம். IR1 is equal to total voltage 6 volts divided by 1K. So 1K என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 into 10 power 3 which is equal to 1000. So 6 divided by 1000. அடுத்து R2, IR2 is equal to V6 divided by 3K. So 6 divided by 3000. IR1 calculate பண்ணிங்கன்னா 6 milliamps வரும். IR2 calculate பண்ணிங்கன்னா
2 milliamps வரும். Therefore total current across the circuit is I total which is equal to 8 milliamps. இதை வந்து நம்ம மல்டிசிமில் டிசைன் பண்ணி ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸிங் மல்டிசிம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இன்புட் வோல்டேஜ் வந்து 6 volts இருக்குது. R1 வந்து 1K, R2 வந்து 3K. ஸோ வந்து நம்ம இப்போ கரண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மல்டிமீட்டர் இல்லாட்டி அம்மீட்டரை வந்து எலமெண்ட்ஸுக்கு சீரீஸாக கனெக்ட் பண்ணணும். ஸோ சீரீஸ்னால் மல்டிமீட்டரோட ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டரோட எண்டு வந்து செகண்ட் மல்டிமீட்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரெண்டு ரெசிஸ்டரும் வந்து பேரலாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சிமுலேஷன் பண்ணி ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட் பார்க்க போகிறோம். ஸோ மல்டிமீட்டர் 1 செலக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 8 milliamps காட்டுது. மல்டிமீட்டர் 2 செலக்ட் பண்ணுறோம். ஸோ 6 milliamps. மல்டிமீட்டர் 3 செலக்ட் பண்ணுறோம் which is 2 milliamps. So current entering the node 8 milliamps is equal to sum of the currents leaving the node 6 milliamps plus 2 milliamps. So Kirchhoff's current law is proved using circuit design. Next நம்ம பார்க்க போகிறது வந்து Kirchhoff's voltage law. ஸோ அதுக்கு பேசிக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோஸ்டு சர்க்யூட். ஸோ க்ளோஸ்டு சர்க்யூட்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா காம்பனன்ட்ஸும் கனெக்டாக இருந்ததுன்னா இட் இஸ் அ க்ளோஸ்டு சர்க்யூட். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆகும்போது பல்ப் வந்து எரியுது. ஸோ திஸ் இஸ் அ க்ளோஸ்ட் சர்க்யூட். ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்கும்போது இட் இஸ் அ ஓப்பன் சர்க்யூட். பல்ப் வந்து க்ளோ ஆகாது. ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில் தான் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா வந்து கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ். ஸோ பாசிட்டிவ் வோல்டேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸில், அதாவது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் டைரக்ஷனை நோக்கி வோல்டேஜ் ஃப்ளோ ஆகும்போது இட் வில் பி பாசிட்டிவ் வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நெகட்டிவ் வோல்டேஜ். ஸோ நெகட்டிவ் வோல்டேஜ் நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸில் எங்கே பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ராஸ் தி ரெசிஸ்டர். ஸோ அக்ராஸ் தி ரெசிஸ்டரில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இருந்து இந்த டைரெக்ஷனில் வந்து வோல்டேஜ், அதாவது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் வந்து வோல்டேஜ் ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி -V. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டர்ஸுக்கு அக்ராஸாக எப்பயுமே வந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப் வந்து இருக்கும். ஸோ இப்போ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்குள்ளே வோல்டேஜ் சோர்ஸ் வந்து Vs பாசிட்டிவ் நெகட்டிவ், ரெசிஸ்டர் R1 இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ், ரெசிஸ்டர் R2 இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ், டோட்டல் கரண்ட் வந்து I. ஸோ இந்த லூப்பில் ஃபுல்லாகவே கரண்ட் ஃப்ளோ ஆகிறது வந்து I. ஸோ கரண்ட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல இன்சைடு க்ளோஸ்டு சர்க்யூட். ஸோ நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் ஆஃப் வோல்டேஜ் சேஞ்சஸ் இந்த க்ளோஸ்டு லூப் சர்க்யூட் இஸ் 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது Vs is equal to V1 plus V2 இல்லாட்டி Vs plus V1 plus V2 is equal to 0 னு ப்ரூவ் பண்ணலாம். Kirchhoff's voltage law is also called as Kirchhoff's second law or Kirchhoff's loop rule. Kirchhoff's voltage lawவை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சால்வ் பண்ணலாம். This is a closed circuit. இங்கே வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து 9 volts கொடுத்துருக்கோம். R1 is 3 ohms and R2 is 6 ohms. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். வோல்டேஜ் அக்ராஸ் R1 அண்ட் R2. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் V total தான் கால்குலேட் பண்ண போகிறோம். VR1 ப்ளஸ் VR2. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஓம்ஸ் லா படி V is equal to IRT which is R total. I is equal to V by RT. நம்மளுக்கு கொடுத்துருக்க values வந்து voltage 9 volts, R1 3 ohms, R2 6 ohms. So RT is equal to R1 plus R2. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா R1 and R2 வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சீரீஸ் கனெக்ஷன் போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம். எண்டிங் நோட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து செகண்ட் எலமெண்ட்டோட ஸ்டார்டிங் நோடாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ சீரீஸ் சர்க்யூட். ஸோ இப்போ RT கால்குலேட் பண்ணிடலாம். RT is equal to 3 ohms plus 6 ohms which is equal to 9 ohms. So RT R total கண்டுபிடிச்சிட்டோம். So we can calculate the current. So current is equal to 9 volts divided by 9 ohms which is 1 amps. So இந்த வேல்யூவை வச்சு VR1 கண்டுபிடிச்சிடலாம். So V1 is equal to IR1, V2 is equal to IR2.
ஸோ V1க்கு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வோல்டேஜ் வந்து 3 வோல்ட்ஸ், V2க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் வந்து 6 வோல்ட்ஸ். V total is equal to V1 plus V2 which is equal to 9 volts. ஸோ நமக்கு சோர்ஸில் கொடுத்துருக்க வோல்டேஜ் வந்து 9 volts வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஹென்ஸ் Kirchhoff's laws is verified. ஸோ இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம ஒரு மல்டிசிமில் டிசைன் பண்ணி அதுபடியும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தட் சர்க்யூட் டிசைன் ஆஃப் Kirchhoff's voltage law. ஸோ வோல்டேஜ் மெஷர் பண்ணும்போது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலாக மெஷர் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஆஃப் த எலமெண்ட் அந்த மல்டிமீட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிமுலேஷன் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 9 volts வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் R1க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து 3 volts, R2க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 6 volts. ஸோ 6 plus 3 which is equal to 9 volts. Therefore Kirchhoff's voltage law is verified. Furthermore circuit design videos upcoming videosல பார்க்கலாம். Keep coding with Invent. Keep learning with Invent. Thank you.